Hi everyone. So welcome to Design and Analysis web series. I have posted so many concepts related to design and analysis algorithm like recursive and non-recursive algorithm, greedy algorithm, dynamic and so on. So if you want to know more about this, kindly subscribe and follow. Hi everyone, welcome back to DA series. ஸோ இது நாள் வரை நம்ம என்ன பார்த்தோன்னா ரிக்கர்சிவ் அல்காரிதம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ரிக்கர்சிவ் அல்காரிதம். ஸோ நான் ரிக்கர்சிவாக எழுத போகிற ஒரு பர்டிகுலர் அல்காரிதமை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிக்கர்சிவில் என்ன பண்ணோன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடு, மாஸ்டர் தியரம். ஸோ ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி ரிக்கர்சிவ் அல்காரிதமில் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இங்கே நான் ரிக்கர்சிவோட ஜென்ரல் பிளான் அண்ட் தென் என்ன மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், சம்மேஷன் ஃபார்முலா. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம் நான் ரிக்கர்சிவ். ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரல் பிளான் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ரிக்கர்சிவில் ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்புட் சைஸ் என்ன அப்படின்னு வாங்கியிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 1 இருந்துச்சுன்னா n is a input, அதோட வேல்யூ என்ன அதை நம்ம வாங்கிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் பேசிக் ஆப்ரேஷன். என்ன பேசிக் ஆப்ரேஷன் பர்டிகுலர் அல்காரிதம், மல்டிப்ளிகேஷன் அல்காரிதம், மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா அப்போ அதில் மல்டிப்ளிகேஷன் பேசிக் ஆப்ரேஷன். அந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஹவு மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதோட எந்த கேஸ் பெஸ்ட்டு கேஸா, ஒஸ்ட்டு கேஸா, ஆவரேஜ் கேஸா, ஸோ எதுன்ற எஃபிஷியன்சியை நம்ம அதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். தேர்டு ஸ்டெப்பு அதுதான். ஃபோர்த்து ஸ்டெப்பில் இருந்து தான் டிஃபர் ஆகுது. என்னென்னா இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சம் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த அல்காரிதத்துக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஃபிஃப்த்து ஸ்டெப் ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டு ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண போகிறோம் டைரெக்டாக. ஸோ இதுதான் அதோடைய ஃபார்முலா, சமேஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இது சமேஷன் ஆஃப் ஏஐ, சமேஷன் ஆஃப் பிஐ. ஸோ மெயினாக இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிற இடத்துலலாம் அப்படின்னா அதோட அப்பர் பவுண்ட் என்ன, லோயர் பவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ யூனா என்னதுன்னா அது அப்பர் பவுண்டு. ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to 10 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதில் இதுதான் லோயர் பவுண்ட், இது அப்பர் பவுண்ட். எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே என்னது அப்பர் பவுண்ட் 10, லோயர் பவுண்ட் என்னது -1 +1. ஸோ அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்ட் +1. ஸோ இதுதான் சமேஷன் ஃபார்முலா. நமக்கு அல்காரிதமில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அதுக்கான அல்காரிதம். ஸோ இதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட அல்காரிதம். ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 மேட்ரிக்ஸஸ், ஸோ n/n மேட்ரிக்ஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஏ அண்ட் பி அதுதான் அதோட இன்புட்டு. அவுட்புட் சியில் என்ன பண்ண போகிறோன்னா 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு அல்காரிதம் எப்படி எழுதுவோம் யூஸ்வலி. ஸோ ஐ, ஜே, கே 3 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் நமக்கு. ஸோ இது என்னது, இதை இனிஷியலைசேஷன் பண்ணிக்குவோம் ஒவ்வொரு இன்னர் லூப்புக்கும். இன்னர் லூப்பு இது இன்னர் மோஸ்ட் லூப்பு, கே இன்னர் மோஸ்ட் லூப்பு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஏவோட 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது 2 × 2. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இன் தி பி மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இன் த ஏ மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இன் த பி மேட்ரிக்ஸ் ப்ளஸ் செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ இன் தி ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு second row first column in the B matrix
ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன், ஸோ ரெண்டுதையும் மல்டிப்ளை பண்ணுறதும் அந்த 2 into 2 2 into 2, ஸோ ஒவ்வொரு தடவையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூவை இதில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ சிங்கிற வேல்யூவில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இது என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு ரோ காலம் மேட்ரிக்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்காக ஐயும் ஜேயும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ 3 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இதோட அல்காரிதம் நமக்கு எப்போவுமே ஜென்ரலாக தெரியும், மேட்ரிக்ஸ் அல்காரிதம். இது வந்து இன்புட் சைஸ் ஜென்ரல் பிளான். என்ன கொடுக்க போகிறோம்? மேட்ரிக்ஸ் கொடுக்க போகிறோம் இன்புட்டாக. அதில் உள்ள பேசிக் ஆப்ரேஷன் என்ன? மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் தான் பேசிக் ஆப்ரேஷன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? 2 into 2 ப்ளஸ் 2 into 2. ஸோ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மல்டிப்ளிகேஷனும் தான் வந்து பேசிக் ஆப்ரேஷன். இப்போது பேசிக் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அது எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுதுங்கிறத தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம சொல்லணும். ஸோ இது எப்படி இருக்கும்னா என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அந்த எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறதுல. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சமேஷன் செட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம சமேஷன் செட் பண்ணிவிட்டு எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுதுங்கிறத லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம செக் பண்ணி ஃபார்முலா செட் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. சமேஷன் ஃபார்முலா எப்படி நம்ம செட் பண்ணணும்? இப்போ இதுக்கு சமேஷன் என்னது? சமேஷன் I is equal to எதிலிருந்து வேரி ஆகுது? 0ல் இருந்து n-1 வரைக்கும். இது சமேஷன் ஃபார்முலா செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஜேக்கு எப்படி செட் பண்ணுவோம்? சமேஷன் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு 0ல் இருந்து n-1. இதுக்கு சமேஷன் ஃபார்முலா. அதே மாதிரி கேக்கு எப்படி செட் பண்ணுவோம்? கே எதில் ஸ்டார்ட் ஆகுது? 0 to n-1. ஸோ இந்த சமேஷன் ஃபார்முலா வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டாண்டர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்மளோட ஸ்டாண்டர்டு ஃபார்முலா என்னது? அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்ட் ப்ளஸ் 1. இந்த ஸ்டாண்டர்டு ஃபார்முலாவை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது வந்து சமேஷன் ஃபார்முலா வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். எடுத்துக்கிறோன்னு இல்லை, இதுலேருந்து தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இன்னர் மோஸ்ட்லேருந்து. இது அவுட்டரு, இன்னரு, இது இன்னர் மோஸ்ட்டு. இப்போ இந்த இன்னர் மோஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுவோம்? அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது அப்பர் பவுண்ட், இது லோயர் பவுண்ட் ப்ளஸ் 1. இதுதான் இந்த ஸ்டாண்டர்டு ஃபார்முலா. இதில் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து இதே மாதிரியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இப்போ என்ன ஆகும்? இது -1ம் +1ம் கேன்சல் ஆயிரும். ஸோ n மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த n மட்டும்தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இதையும் சால்வ் பண்ணணும். அப்பர் பவுண்ட், இது அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்ட் ப்ளஸ் 1 என்ன கிடைக்கும்? இந்த எண்ணை வந்து இங்கே வெளியே எடுத்துடுறோம். இந்த எண்ணை இங்கே எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த -1ம் +1ம் கேன்சல் ஆகி இங்கே ஒரு எண் இருக்கும். திரும்ப இந்த எண்ணை வெளியே எடுக்கும் போது n into n n² கிடைக்கும். அதே மாதிரி இதை சால்வ் பண்ணுறோம். அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்ட் ப்ளஸ் 1. இங்கே இன்னொரு n கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? n³ கிடைக்கும். ஸோ பிக் O ஆஃப் n³ தான் வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்முலா ஃபார் நான்-ரிகர்சிவ் அல்காரிதம். நம்ம இந்த அல்காரிதத்தில் வந்து ரிகர்சிவே யூஸ் பண்ணலை. இது ஒரு நான்-ரிகர்சிவ் அல்காரிதம். இதை வந்து எப்படி இந்த சமேஷன் செட்டப் ஃபார்முலா அண்ட் ஸ்டாண்டர்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். தேங்க்யூ.